வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ற என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் 9/9/2025 அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 3 கொஸ்டின். ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு எண்களின் மீ போ வா HCF மற்றும் மீ போ மா LCM முறையே 13 மற்றும் 1170 ஆகும். அவற்றில் ஓர் எண் 130 எனில் மற்றொன்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா LCM இன்டு HCF சீக்குவல் டு ஓர் எண் இன்டு மற்றொரு எண். ஸோ இதே ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13, LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1170 ஈக்குவல் டு ஓர் எண் நம்மளுக்கு 130 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும், இந்த 13 இந்த 13 கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் உள்ளது 117 ஈக்குவல் டு ஒய். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஒய், அதாவது 117, மற்றொரு எண் 117. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பட்டியல் விலை 3000 மற்றும் தள்ளுபடி விகிதம் 25% கொண்ட ஒரு பொருளின் மீது எவ்வளவு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பட்டியல் விலை நம்மளுக்கு 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 25% தள்ளுபடி இன்ட்டு 25/100. ஸோ ஒரு 25 4 25 100. ஸோ ஒரு நாங் 4, 7 நாங் 28, பேலன்ஸ் 2 இருக்கும், 5 நாங் 20, பேலன்ஸ் 0. ஸோ நம்மளுக்கு 750 தள்ளுபடி கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மகேஷ் ஒரு டஜனுக்கு 180 என்ற விலையில் சில பேனாக்களை வாங்கினார். அவை ஒவ்வொன்றையும் ரூபாய் 19க்கு விற்றார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு டஜன் அப்படின்னா 12 சொல்லி தெரியும். ஸோ 12 பொருளை அவர் 180 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து 180. அவை ஒவ்வொன்றையும் 19க்கு விற்றார். 12 பொருளையும் 19 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ 12 பொருளையும் 19 ரூபாய்க்கு விற்கும் போது அவர் எவ்வளவு வித்திருப்பாருன்னு சொல்லி பார்க்கலாம். 18 18க்கு 8 மிச்சம் 1, 9 9 9 1 10 0, ஒரு 12 வரும். ஸோ நம்மளுக்கு 8 2 2 228, அதாவது 180 ரூபாய்க்கு வாங்கி 228 ரூபாய்க்கு விற்பாரு. இதோட லாபம் தான் அவருக்கு கிடைக்கும். 180 ரூபா பொருள் 228 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு லாபம் கிடைக்கும். எத்தனை ரூபா லாபம் கிடைக்கும்னா 48 ரூபா. அதாவது 180 மைனஸ் 228 228 ஈக்குவல் டு 48 கிடைக்கும். இவங்க வாங்கின, அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா அவரது லாப சதவீதம் தான் கேட்கிறாங்க. அப்ப லாபம் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 இதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு சதவீதம் கிடைச்சிடும். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 2 10, 9 2 18, 3 9, 1 3 3, 6 18, 16 2 5 என்ன வரும்னா 50, 5 30. ஸோ 80 வரும். ஸோ 80 நம்ம 3 ஆள் அடிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 3 3, 2 3 6, மிச்சம் 2 இருக்கும், 6 18 புள்ளி மிச்சம் 2 இருக்கும். ஸோ 6 18, 6 18. ஸோ அப்படியே கண்டினியூவா போகும். 6 6 6 கண்டினியூவா போனால் நம்ம 7ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் 26.67% இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஜீசான் என்பவர் முதல் 364 கிலோமீட்டரை 91 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்திலும், அடுத்த 441 கிலோமீட்டரை 63 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்திலும், மேலும் அடுத்த 648 கிலோமீட்டரை 81 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்திலும் பயணிக்கிறார் எனில் அவரது முழு பயணத்திற்குமான சராசரி வேகம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாவே ஸ்பீடு இக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதே ஃபார்முலா தான் நம்ம இதிலே சப்ஸ்டிட் பண்ண போறோம். முதல் 364 கிலோமீட்டர் அவரு 91 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல போயிருப்பாரு. இதை நம்ம அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 வரும், அதாவது 4 36. ஓகேவா, நெக்ஸ்ட் 441 கிலோமீட்டரை அவர் 63 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல போயிருக்காரு. இதை நம்ம அடிச்சோம்னா 7 வரும். 6 42, 21. ஸோ 441 வரும். நெக்ஸ்ட் 648 கிலோமீட்டர் அவர் எவ்வளவு கிலோமீட்டர் பர் வேகத்துல போயிருக்காருன்னா 81. இதை நம்ம அடிக்கும் போது 8, என்னட்ட 64 8. ஸோ டோட்டலா போன ஸ்பீடு, அதாவது டோட்டலா போன டைம், இது டைம். டோட்டலா போன டைம் என்னன்னா 8 12 19. டோட்டலா போன டிஸ்டன்ஸ் வந்து 364, ஒரு 441, 648. இதெல்லாம் கூட்டினோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 8 10 12, 13க்கு 3 மிச்சம் 1, 6 4 10, 14 15க்கு 5 மிச்சம் 1, 6 10 13 14, 1453. ஸோ 1453ங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ். அவர் போன டைம் வந்து 19. இதை நம்ம அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 76.47 வரும். ஓகேவா, ஸோ இங்க இருக்கு நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம்.
86, 96, 71, 19, 5 என்ற எண் பின்வரும் எந்த எண்ணால் மீதமின்றி வகுபடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் டிஜிட் பார்த்தோம்னா 5 இருக்கு. நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷன் லாஸ்ட் டிஜிட்ல 2 இதுல தான் 5 இருக்கு. மத்த 2 இதுல 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ இந்த 2 நம்பரை நம்ம நெகுலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 15 அடிச்சு அடிச்சு பார்ப்போம். 15 அடிச்சு அடிச்சு அடிக்கும் போது 5ஆல் அடிக்கலாம். 3 15, இங்க 4 5, பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 4 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 7 5 35, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 3 15, பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். 9 5 45, பேலன்ஸ் 1 இருக்கும். 3 15, பேலன்ஸ் 2 இருக்கும். 4 5 20, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 10, பேலன்ஸ் 1 இருக்கும். 3 15, பேலன்ஸ் 4 இருக்கும். 9 5 45, ஸோ 3. இப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்ல வந்து 3ஆல் அடியாகிற அந்த நம்பர் என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த நம்பர் 3ஆல் அடியாச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் அடியாகும் சொல்லி நம்ம கன்ஃபார்ம் அடிக்கலாம். ஸோ கூட்டலாம். 7 3 10, 19, இது 20, 23, 27, 29, 32, 41, 41 வரும். 41 3ஆல் அடியாகும்னா அடியாகாது. ஸோ நம்ம எடுத்துக்க 15 இந்த 5ஆல மீதியின்றி வகுப்படாது. ஸோ மீதியின்றி வகுப்படுற ஒரே நம்பர் 5 மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு நபர் விசாகப்பட்டினத்திலிருந்து நாக்பூருக்கு 20 km/h வேகத்தில் பயணிக்கிறார். மேலும் அதே பாதை வழியாக விசாகப்பட்டினத்திற்கு 30 km வேகத்தில் திரும்புகிறார். ஸோ 20 km வேகத்துல போறாரு, 30 km வேகத்துல திரும்புறாரு எனில் அந்த முழு பயணத்தின் அவரது சராசரி வேகம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. சராசரி வேகத்தோட ஃபார்முலா 2xy/x+y. அதாவது நம்மளுக்கு இங்க சேம் டிஸ்டன்ஸ், அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஸோ 2 × x × y, அதாவது 2 × 20 × 30 by 20 plus 30 நம்ம டெரைவ் பண்ணோம்னா 2 × 20 × 30 by இங்க 50 வரும். ஸோ 50 அடிச்சோம்னா இங்க அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 2 20 40, 4 12, 120. ஸோ 120 by 5 பார்த்தோம்னா ஓரஞ்சு 5, 4 5 20, சாரி ஓரஞ்சு 5, 2 5 10, 4 5 20. ஆன்சர் 24. ஓகேவா? 2 குறிப்பிட்ட நிலையங்களுக்கு இடையேயான ஒரு ரயில் பாதையை ஏ என்பவரால் 17 நாட்களில் அமைக்க முடியும். பி என்பவர் அதே வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும். சி என்பவரின் உதவியுடன் அவர்கள் இருவரும் அந்த வேலையை முடிக்க 2 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டனர். எனவே சி என்பவர் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வேலையை 17 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் என்ன பண்ணுவாருன்னா அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார். இவர்கள் மூவரும் இணைந்து, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இவர்கள் மூவரும் இணைந்து அந்த வேலையை 2 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சி மட்டும் தனியா அந்த வேலையை பண்ணா எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இவங்க மூவரும் சேர்ந்து இணைந்த செய்த வேலைகளின் எண்ணிக்கை நாட்களின் எண்ணிக்கையில ஏ பிளஸ் பி நம்ம கழிச்சோம்னா நம்மளுடைய ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். இதை பண்ணுவோம். சி ஈக்குவல் டு 1/2 மைனஸ் ஏ வந்து 1/17 பிளஸ் 1/12 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளது கூட்டுவோம். 17 12 நம்ம மீச்சமா எடுத்தோம்னா 204 வரும். ஸோ 204 இங்கே எழுதிட்டு, ஸோ 12 பிளஸ் 17 கூட்டும் போது என்ன ஆகும்னா 29. 1/2 மைனஸ் 29/204 அப்படின்னு சொல்லி வரும். திரும்பி நம்ம இது ரெண்டையும் கழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது மீச்சமா எடுக்கணும். 204 இங்கே வரும். இங்கே 2 இருக்கனால 102. 102 மைனஸ் 29 என்ன ஆகும் பார்க்கலாம். 102 மைனஸ் 29 என்ன ஆகும்னா 73. 73/204 வரும். இந்த 73/204 என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சியோட ஒரு நாள் வேலை. சி மட்டும் தனியா அந்த மொத்த நாள் வேலை பார்க்கணும்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அப்படியே இது உல்டா பண்ணி எழுதிடலாம். 204/73. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னா நம்மளுக்கு 2 நாட்கள் 2 58/73 நாட்கள் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 26 மற்றும் 52 மூன்றாம் விகித சமன் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மூன்றாம் விகித சமன் நம்மளுக்கு சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்கு. பி ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த 26 ஏ 52 பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்ப பி ஸ்கொயர்ங்கிறது 52 × 52/26 அடிச்சோம்னா ஒரு 26 26, 2 26 52, 2 52 104. ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 104. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு பேட்ஸ்மேன்
23 போட்டிகளில் எடுத்த சராசரி ரன்கள் 42 ஆகும். அடுத்த 10 போட்டிகளில் அந்த பேட்ஸ்மேன் சராசரியாக 16 ரன்கள் எடுத்தார் எனில் அனைத்து 33 போட்டிகளிலும் அவர் எடுத்த சராசரி ரன்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. 23 போட்டிகளில் அவர் எடுத்த சராசரி ரன்கள் 42. இது ரெண்டே பெருக்கணும்னா நம்மளுக்கு இது 23 போட்டிகள், இது சராசரி ரன். இது ரெண்டையும் இருக்கும்போது மொத்த ரன்கள் கிடைக்கும். மொத்த ரன்கள் எவ்வளவுனா இது ரெண்டையும் இருக்கும்போது 966 வரும். அதே மாதிரி 10 போட்டிகளில் அந்த பேட்ஸ்மேன் எடுத்த சராசரி ரன் 16. அப்ப மொத்த ரன்கள் 160 வரும். டோட்டலா ரன்கள் நம்ம கூட்டுறோம்னா 6, 12 மிச்சம் 1, 11 1126 வரும். அவர் எடுத்த சராசரி ரன்களை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சராசரி ரன்கள் அப்ப சராசரி போட்டி 23 பிளஸ் 10 33 ஆகும். சராசரி ரன்கள் பார்த்தோம்னா 1826. இதை நம்ம 33ஆல வகுத்தோம்னா நம்மளுடைய ஆன்சர் 34.12 சொல்லி வரும். ஸோ அடிச்சு பாருங்க, இது கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 2/5 பிளஸ் 1 1 பிளஸ் 4/9 மைனஸ் 4/5 மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளதை பண்ணுவோம். 1/9 பிளஸ் ஒரு 4 13 13/9 வரும். 13/9 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா 2/5 பிளஸ் 13/9 அப்படியே ரெசிப்ரோக்கல் உல்டாவானா 9/13 மாறும். மைனஸ் 4/5 இங்க வரும். ஓகேவா? 2/5 மைனஸ் 4/5 கழிச்சோம்னா மைனஸ் 2/5 இருக்கும். பிளஸ் 9/13 இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி பார்த்தோம்னா நம்ம 5/13 வந்து மீச்சியமா எடுக்கணும். 5/13 மீச்சியமா எடுத்தோம்னா 65 வரும். 65 வரும். ஸோ 5 13ஆல பெருக்குனா 65 வரும். 13 5ஆல பெருக்குனா 65 வரும். ஓகேவா? ஸோ கீழே நம்ம 13ஆல பெருக்கிறதுனால மேலேயும் 13ஆல பெருக்கணும். ஸோ 2 × 13 மைனஸ் 26 வரும். நெக்ஸ்ட் கீழே 5ஆல பெருக்கிறதுனால மேலே 5ஆல பெருக்கணும். 9 5 9 5 45 வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் 26 பிளஸ் 45 என்ன வரும்? 19 19/65. நம்மளுடைய ஆன்சர் 19/65. ஸோ 1/sec² பிளஸ் 1/1 பிளஸ் cot² வின் மதிப்பை கண்டறியவும். ஸோ ட்ரிக்னாமெட்ரில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி ஒரு சில ஐடென்டி வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஐடென்டி பார்க்கலாம். ஸோ sin² பிளஸ் cos² ஈக்குவல் டு 1. அடுத்து ஒன்று 1 பிளஸ் tan² equal to sec². So next one 1 plus cos² equal to cosec². So இந்த மூணு ஐடென்டி வச்சு நம்ம இந்த சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். பார்க்கலாம். 1/sec² என்ன எழுதலாம்னா 1 plus tan² அப்படி சொல்லி எழுதலாம். அதே மாதிரி 1/1 plus cot² என்ன எழுதலாம்னா cosec² அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்க போறது 1/sec² பிளஸ் 1 இந்த 1 பிளஸ் cot²க்கு பதிலாக cosec². ஸோ cosec² அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ரெசிப்ரோக்கல் ஐடென்டிஸ் தலைகீழி, அதாவது ரெசிப்ரோக்கல் ஐடென்டிஸ். ஸோ இதோட தலைகீழி என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா 1/sec² ஈக்குவல் டு cos A. அதே மாதிரி 1/cosec² ஈக்குவல் டு sin A அப்படின்னு சொல்லி ஐடென்டிஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை எழுத போறோம். 1/sec² ஈக்குவல் டு cos² வரும். 1/cosec² ஈக்குவல் டு sin² வரும். ஓகேவா? அதே தான் நம்ம என்ன இங்க பண்ண போறோம். 1/sec² பிளஸ் 1/cosec² ஈக்குவல் டு cos² பிளஸ் sin². ஸோ இந்த மாதிரி இது எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்னேன் sin² பிளஸ் cos² ஈக்குவல் டு 1. அதே மாதிரி cos² பிளஸ் sin² ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1. ஓகேவா? வெறும் ஐடென்டி வச்சு நம்ம முன்னே பின்னே எழுதிட்டு தலைகீழாக மாத்தினோம்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆண்டுக்கு 20% வருடாந்திர கூட்டு வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை மீது 2வது ஆண்டில் ஈட்டிய வட்டி தொகை 5916 எனில் அத்தொகையானது டேஷ் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20% கொடுக்குறாங்க. கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் வட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை மீது 2வது ஆண்டில் ஈட்டிய வட்டி தொகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வது ஆண்டுல ஈட்டிய வட்டி தொகை மட்டும் 5916 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ப
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வருஷம் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னா பி இன்ட்டு ஆர் பை 100. அதாவது ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்ட்டு 20/100. ஸோ நம்மளுக்கு எப்படி வரும், அடிச்சோம்னா பி அதாவது 0.2 இன்ட்டு பி சொல்லி வரும். ஓகேவா. பி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா பி பிளஸ் 0.2 பி அதாவது 1.2 பி. இது வெறும் பிரின்சிபல், இது நம்ம இன்ட்ரெஸ்டோட வர பிரின்சிபல். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வருஷத்துல இது பிரின்சிபல், இது ஃபர்ஸ்ட் வருஷத்துல இன்ட்ரெஸ்டோட வர பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம செகண்ட் வருஷம் பார்க்க போறோம். செகண்ட் வருஷம் என்ன வரும்னா அதே இது 1.2 பி இன்ட்டு 20/100. சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 20/100. ஸோ இதை பார்த்தோம்னா 1.2 பி இன்ட்டு 0.2 வரும். ஓகேவா. ஸோ இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 0.24 பி. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வட்டி தொகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5916 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா 5916 0.24 நம்ம வகுத்தோம்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னா 24,650. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 1000 என்று விலை குறிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு 32% என்ற ஒரு தள்ளுபடி வழங்குவதற்கும் அதே பொருளுக்கு 20% மற்றும் 12% இரண்டு அடுத்தடுத்த தள்ளுபடிகள் வழங்குவதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு 1000 ரூபா. ஸோ 1000 ரூபா என்று விலை குறிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு 32% தள்ளுபடி. ஸோ 32/100 போட்டோம்னா என்ன வரும், ஸோ இந்த 2 0 இந்த 2 0 320. ஸோ 1000த்துல 320 கழிச்சோம்னா 680 வரும். ஓகேவா. 1000த்துல 320 கழிச்சோம்னா 680 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அதே பொருளுக்கு அதாவது 1000 அப்படிங்கிற அதே பொருளுக்கு அடுத்தடுத்து அதாவது சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 20% கொடுக்குறாங்க. 20% பார்த்தோம்னா நம்மளுக்கு 200. ஸோ 1000 மைனஸ் 200 800 வரும். நெக்ஸ்ட் 12% கொடுக்குறாங்க. ஸோ 12% பார்த்தோம்னா 8 × 12 நம்மளுக்கு 96 வரும். 580. ஸோ 96 வரும். ஸோ 800 மைனஸ் 96 பார்த்தோம்னா 704. இப்ப என்ன கேட்குறாங்க, இடையே உள்ள வித்தியாசத்தை அடுத்தடுத்த தள்ளுபடிகள் அதே பொருளுக்கு 20% மற்றும் 12% இரண்டு அடுத்தடுத்த தள்ளுபடிகள் வழங்குவதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியவும். அதாவது 650க்கும் 704க்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அவங்க கேட்குறாங்க. ஸோ 704 மைனஸ் 680 ஈக்குவல் டு 24. ஓகேவா. ஸோ இங்க 20 இருக்கு, இங்க 4 இருக்கும், 24. நம்மளுடைய ஆன்சர் 24. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 3 தளவாட பொருட்களின் சராசரி விலை 16,035 ஆகும். அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் மிகவும் மலிவான பொருளின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 தளவாட பொருட்களின் சராசரி விலைன்னு சொல்லி கேட்கிறாங்க. 3 சராசரிங்கிறனால 3 × 16,035 நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 48,105 வரும். ஓகேவா. அவங்க திருப்பி என்ன கேட்கிறாங்கன்னா அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் மிகவும் மலிவான விலை. மிகவும் மலிவான விலை இதுல என்னது 3. ஸோ இது 3:5:7 இது 3ஐயுமே கூட்டணும்னா நம்மளுக்கு 15 வரும். ஸோ 15 × 3 3 இதுக்கு போடுறோம். விலை மிகவும் மலிவான பொருளின் விலை கேட்டனால 3 போடுறோம். ஸோ 1 3 3 5 3 15 ஓரஞ்சு 5 35 45 வரும். மிச்சம் 3 ஆரஞ்சா 30 மிச்சம் 1 ஈரஞ்சா 10 ஓரஞ்சு 5. ஸோ 9621 ஆன்சர். ஓகேவா. 9621 நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு வேலையை 9 ஆண்கள் 16 நாட்களில் முடிக்க முடியும். அதே நேரத்தில் 5 பெண்கள் அந்த வேலையை 18 நாட்களில் முடிக்க முடியும் எனில் 2 பெண்களும் 4 ஆண்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 9 ஆண்கள் 16 நாட்களில் வேலை பார்க்குறாங்கன்னா 144 ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5 பெண்கள் 18 நாட்கள்ல வேலை பார்க்குறாங்கன்னா 90 ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் என்னன்னா இந்த 14 90 இது ரெண்டையுமே எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் ஒர்க் 720 வரும். 720 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 720 ஸோ 114ஓட 144ஓட நம்ம அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆண்களோட கெப்பாசிட்டி அதாவது ஆண்களோட கெப்பாசிட்டி நம்ம ஆண்களோட திறன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம அடிக்கும்போது என்ன வரும்னா 5 4 20 ஸோ 5 வரும். ஸோ இது அடிச்சோம்னா நம்மளுக்கு 5 வரும். அதே மாதிரி அந்த 720ஓட 90 அடிச்சோம்னா 8 8 வரும். ஸோ இது ஆணோட கெப்பாசிட்டி திறன், இது பெண்ணோட திறன். 5ங்கிறது ஆணோட திறன், 8ங்கிறது பெண்ணோட திறன். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா
2 பெண்களும் 4 ஆண்களும். ஸோ 2 பெண்களும் 2 இன்டு 8. ஸோ இது பெண்கள். ஸோ 2 இன்டு 8 அப்படின்னு பார்க்கும்போது 16 பிளஸ் 4 ஆண்கள் 4 இன்ட்டு 5 20. இவங்க சேர்ந்து எத்தனை நாள அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16 பிளஸ் 20 36. ஸோ 36 இவங்க. ஸோ 720 டோட்டல் ஒர்க்கு பை 36. ஸோ நம்ம அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு 2 2 16. அதே மாதிரி 2 6 6 12 0. ஸோ ஒரு 18 18 2 18 36 ஆன்சர் 20. ஸோ 20 நாட்கள் வந்து அந்த வேலைகளை முடிக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதின் 2 மடங்கை விட 11 ஆண்டுகள் அதிகமாக இருந்தது. இப்போதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை போல் 2 மடங்கு வயதுள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது F-8. தந்தைக்கு 8 ஆண்டுகள் தந்தைக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல். ஸோ மகனுக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருப்பாங்கன்னா 2 மடங்கை விட 11 ஆண்டுகள் அதிகமாக இருப்பாங்க. இதுதானே? ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணுவோம். 2s 16 பிளஸ் 11 வரும். F-8 வரும். ஓகேவா? ஸோ 2s 16 பிளஸ் 11 என்னன்னா -5 வரும். ஸோ F-8 இங்க இருக்கும். ஸோ F இங்க வச்சுக்கிட்டு -8 அந்த பக்கம் போகும்போது 2s பிளஸ் 3 மாறிடும். இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை போல் 2 மடங்கு வயதுள்ளவராக இருப்பார் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதிலிருந்து F பிளஸ் N எத்தனை ஆண்டுகள். ஸோ ஃபாதருக்கு பிளஸ் N எத்தனை ஆண்டுகள். அவர் தனது மகனின் வயதை போல் 2 மடங்கு. 2 மடங்குனால 2 இன்டு சன் பிளஸ் எத்தனை ஆண்டுகள். ஸோ இதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை நம்ம டெரைவ் பண்ணுவோம். 2s பிளஸ் 2n. இங்க ஒரு F பிளஸ் N. F இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 2s பிளஸ் n அந்த பக்கம் போகும்போது மைனஸ் என்ன மாறும். ஸோ 2n மைனஸ் n. ஸோ n பிளஸ் என்ன மாறும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த F கேன்சல் ஆகும். 2s பிளஸ் 3 ஈக்குவல் டு 2s பிளஸ் n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 2s கேன்சல் ஆகும்போது 3. ஸோ n ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு ஆன்சர் 3. இப்போதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை போல் 2 மடங்கு வயதுள்ளவராக இருப்பார் சொல்லி கேட்டா நம்ம ஆன்சர் 3 சொல்லி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு உருளை கம்பியானது 7500 சென்டிமீட்டர் வெளிப்புற வலை மேற்பரப்பை கொண்டுள்ளது. அக்கம்பியின் நீளம் 87 சென்டிமீட்டர் எனில் கம்பியின் வெளிப்புற ஆரம் சென்டிமீட்டரில் காண்க. 2 தசம இடங்களுக்கு திரும்பியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பைசிக்கொள்ளு 22/7 பயன்படுத்துவது சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருளை கம்பி. ஒரு உருளையோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்த்தோம்னா, அதாவது வலை மேற்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து 2/RH வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 7500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணுவோம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுக்கல. ஸோ நீளம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீளம் வந்து 6 இன்ட்டு 87 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம். 7500 இன்ட்டு, ஸோ 7 மேலே வரும், டிவைட் 2 இன்ட்டு 22 இன்ட்டு 87 ஈக்குவல் டு ஆர். நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இதை நம்ம அடித்தோம்னா என்ன வரும்னா 52500 டிவைட் பை 38/28 ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்லி வரும். ஸோ இதை நம்ம அடித்தோம்னா 13.71.4 சம்திங் வரும். 13.714 சம்திங் வரும். ஓகேவா? இதை நீங்க அடிச்சு பாருங்க, கண்டிப்பா வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு கோளத்தின் ஆரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அசல் கோளத்தின் கன அளவிற்கும் புதிய கோளத்தின் கன அளவிற்கும் இடையிலான விகிதத்தை கண்டறியவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோளத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4/3/r3. இதான் நம்ம கோளத்தின் கன அளவுடைய ஃபார்முலா. அவங்க ஆரம் பாதியாக குறைக்கப்படுறாங்க. ஒரு ஆரம் நம்ம r = 1ன்னு வச்சுக்கிறோம். பாதியாக குறைக்கப்படும் போது r = 1/2 சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 4/3/r3 இஸ்ட் 4/3/r3 சொல்லி வரும். இங்க நம்ம 4/3. ஸோ இந்த 4/3 கேன்சல் ஆகும். இந்த 4/3 கேன்சல் ஆகும். இங்க r3 பார்க்கும்போது 1³ 1 தான் வரும். இங்க r3 பார்க்கும்போது 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 வரும். ஸோ 1/8 வரும். இந்த பக்கம் 1 இருக்கு. ஸோ 8 இந்த பக்கம் போது 8:1 வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 8:1 மாறும். ஆன்சர் 8:1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம்.
அமன் மற்றும் பவன் இருவரும் இணைந்து ஒரு வியாபாரத்தில் 62,800 முதலீடு செய்தனர். ஆண்டின் இறுதியில் மொத்த லாபமான 11,600 பவனின் பங்கு 2,900 ஆகும் எனில் அவர்களின் முதலீடுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்துல முதலீடு பண்றாங்க. அதுல மொத்த லாபம் 11,600 அவங்களுக்கு கிடைக்குது. அதுல பவனோட பங்கு, ஸோ பவனோட பங்கு 2,900. அதை கழிச்சோம்னா அம்மனோட பங்கு நம்மளுக்கு கிடைச்சிடும். 2,900 கழிக்கும் போது எவ்வளவு வரும்னா 8,700 வரும். ஸோ 8,700ங்கிறது அம்மனோட பங்கு. நம்ம இதை வச்சுதான் இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் முதலீடுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 8,700ங்கிறது அமனோட பங்கு, 2,900ங்கிறது பவனோட பங்கு. இது எந்த எந்த விகிதத்துல இருக்கு? 3:1, 3:1 விகிதத்துல இருக்கு. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னா 3:1 விகிதம் வரும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பவன்கிறவங்க ஒரு பங்கும் அமன்கிறத 3 பங்கும் அவங்க முதலீடு போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு பார்க்கலாம். ஒரு பங்கு 62,800. 62,800ங்கிறது மொத்த தொகை. ஸோ இதை நம்ம அடிச்சு பார்க்கும்போது 15,700 வரும். இது பவனோட பங்கு. அதே மாதிரி அமனோட பங்கு பார்க்கும்போது அவங்க 3 பங்கு போட்டிருக்கிறதுனால ஸோ அதே 62,800 3/4 நம்ம பெருக்கணும். ஸோ இதை பெருக்கும் போது நம்மளுடைய ஆன்சர் 47,100 வரும். லாஸ்டா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர்களின் முதலீடுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 47,100 மைனஸ் 15,700 இதோட வித்தியாசம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட வித்தியாசம் நம்மளுக்கு 31,400 வரும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவங்க லாபத்தை எப்படி பிரிச்சு எடுத்துக்கிறாங்களோ அதை வச்சுதான் நம்ம அவங்களுடைய முதலீடை பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 2 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கற்பலன் 306 ஆகும் எனில் 2 எண்களின் பெரியது எது என சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். எண்கள் எண் அடுத்தடுத்த எண்களான அடுத்த எண்கள் n+1 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 306. ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். n² + n - 306 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 306 எந்த 2 நம்பரோட பெருக்க 306 கிடைக்கணும்னா 17, 18 இதை வச்சு பெருக்கோம்னா இந்த 2 நம்பரை பெருக்கணும்னா 306 கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் n + 18, இன்னொரு நம்பர் n + 17. ஸோ ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. ஸோ n ஈக்குவல் டு 18, அதாவது -18 வரும். n ஈக்குவல் டு -17 வரும். ஓகேவா? ஸோ இங்க -306னால ஒரு நம்பர் நம்ம மைனஸா எடுத்துக்கலாம். ஸோ 17 மைனஸ் எடுத்துக்கும் போது நம்ம +17 வரும். இங்க -18 வரும். அவங்க 2 எண்களில் பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரிய எண் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸோ ரெண்டுமே இயலெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால நம்மளோட பெரிய எண் வந்து 18 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இயலெண்கள் எண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1, 2, 3 அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 3.9 மற்றும் 0.169 ஆகிய எண்களின் மீ போமா எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3.9 இன்னொன்னு 0.169. ஸோ இதோட எல்சிஎம் என்ன பார்க்கலாம். ரெண்டாவது நம்பர் நம்மளுக்கு புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் இருக்குனால 1000 இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம 1000 பெருக்கணும். 3.9 into 1000 பெருக்கும் போது என்ன ஆகும்னா ஸோ 3900 ஆகும். அதே மாதிரி இந்த நம்பரை 0.169 இதை நம்ம 1000 பெருக்கும்போது 169 மாறும். இந்த 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 3900 169 எல்சிஎம் பார்க்கலாம். 13 3 13 39 0. அதே மாதிரி 13 13 169. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது நம்ம 3ஆல பார்க்கலாம். ஸோ 100 × 3 300 13 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இதை நம்ம டெரைவ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 50,700 கிடைக்கும். ஸோ 50,700 நம்ம ஆப்ஷன்ல இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 1000 பெருக்கி இருப்போம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்ல 1000 வகுத்தணும். ஸோ வகுக்கும் போது என்ன ஆகும்னா 50 புள்ளி, அதாவது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். 50.7 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 50.7 ஆன்சர் இங்க இருக்கு. கொடுத்துருக்க நம்பரோட எல்சிஎம் வந்து 50.7. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு பொருளை அதன் உண்மையான விற்பனை விலையில் 2/5 பங்கிற்கு விற்பதன் மூலம் அமன் 24% நஷ்டத்தை அடைகிறார் எனில் அவர் அப்பொருளை உண்மையான விற்பனை விலையில் 81% விற்றால் அவரது லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையான விற்பனை விலையில் 2/5 பங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது 2/5 2/5 பங்கிற்கு விற்பதன் மூலம் அவன் 24% நஷ்டத்தை அடைகிறார். ஸோ இதுல 100ல 24 நம்மளுக்கு கழிச்சோம்னா 76. ஸோ அவங்க 76 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. 2 பங்கு 76 ரூபாய்க்கு வித்திருப்பாங்கன்னா ஒரு பங்கு நம்மளுக்கு ஓரன் 2 2 6 எண்ணி 2 16. ஸோ 38 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. 2 பங்கு 76னா 5 பங்கு என்ன சொல்லி பார்க்கணும். 5 பங்கு 38 இன்டு 5 8 40 0 மிச்சம் 4 3 15 19 190 ஆகும். ஸோ இந்த 100ங்கிறது 190 ரூபா. இதுதான் உண்மையான ரேட்டு. இப்ப அவர் எப்படி விற்கிறாங்கன்னா, அவர் அப்பொருளை உண்மையான விற்பனை விலையில் 81% விற்றால் இன்ட்டு 81/100. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 19 இன்ட்டு 81 பெருக்கி பார்க்கலாம். 9 ஓரம் 1 என்ன போல 72 2 மிச்சம் 7 8 10 15. ஸோ 9 3 5 1 1539/10 பார்க்கும்போது 1539/10. நம்ம அடிக்கும்போது ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். இது 100ல இருந்து 153 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 53.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது 3 இன்ட்டு 6/3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 23x பிளஸ் 18 இதான் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆஃப் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 15. ஸோ இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே அடிக்கலாம். 1 3 3 2 3 6. ஸோ 3 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 23x பிளஸ் 18. இந்த பக்கம் 6 உள்ள பெருக்கலாம். 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் பிளஸ் 6 நாங்க 24x பிளஸ் 6 உள்ள பெருக்கும்போது இங்க மைனஸ் வரா. ஸோ மைனஸ் 60 5 90. ஸோ 90 வரும். ஓகேவா? இதை உள்ள பெருக்கும்போது 6x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 23 69x பிளஸ் 54 3 இன்ட்டு 18 54 மைனஸ் ஆஃப் 6x ஸ்கொயர் பிளஸ் 24x மைனஸ் 90. ஸோ 6x ஸ்கொயர் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 69 பிளஸ் 24x என்ன ஆகும்னா மைனஸ் 93x அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் பிளஸ் 54 இந்த மைனஸ் இந்த பக்கம் இருக்கும்போது பிளஸ் 90 ஆயிரும். பிளஸ் 54 பிளஸ் 90 பிளஸ் 144 வரும். ஓகேவா? நம்மளுடைய ஆன்சர் மைனஸ் 93x பிளஸ் 144 ஆப்ஷன் 2ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஒரு எண்ணானது 100% அதிகரிக்கப்படும் போது 2770 என ஆகின்றது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவாக ஒரு எண் 100% அதிகரிக்கப்படுதுன்னா அது அப்படியே டபுள் மடங்கு ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப டபுள் மடங்குல இருந்து உள்ள நம்பர் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 2770/2 அப்படின்னு போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 2 3 2 6 எண்ணி 2 16 ஐ 2 10. ஸோ 1385. ஆன்சர் 1385. ஓகேவா? அடுத்த கணக்கு போகலாம். ஆண்டுக்கு 4.4% வட்டி விகிதத்தில் 6.5 ஆண்டுகளுக்கு 400 என்ற தொகை கடனாக வழங்கப்பட்டால் அதற்கான தனி வட்டியை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் 400, ஆண்டு 6.5, வட்டி பெர்சன்டேஜ் என்ன சொல்லி பார்த்தோம்னா 4/100. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 4 16 16 2 6.5 5 30க்கு 0 மிச்சம் 3 1 5 8 6 36க்கு 6 மிச்சம் 3 1 6 9. ஸோ 0 8 10 14 4 மிச்சம் 1 10. ஸோ 104. அதாவது இங்க புள்ளி 5 இருக்கிறதுனால ஒரு ஸ்தானத்திலே புள்ளி வைக்கணும். ஸோ ஆன்சர் 104. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். 73/0.51 = x, 73/0.73 y மற்றும் x/z y/10 என கொடுக்கப்பட்டால் z மதிப்பு டேஷுக்கு நெருக்கமாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டா வந்து 73/0.51 x கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 73/0.73 y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x x/z y/10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி பண்ணலாம்னா இந்த அதாவது x இது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும்.
அப்படி பார்க்கும்போது 73 பவர் 0.51ங்கிறது எக்ஸ். ஸோ இதோட பவர் தான் இஜெட். ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி y = 73. y = 73 பவர் 0.73 ஹோல் பவர் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னா a பவர் m ஹோல் பவர் n. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a பவர் mn அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இது ஒரு சர்ஸ் அண்ட் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைப்படி நம்ம இது பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். இதை எப்படி திருப்பி எழுதலாம்னா 73 பவர் 0.51 இஜெட் ஈக்குவல் டு 73 பவர் 0.73 இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்னா, ஸோ கீழே வந்து நம்மளுக்கு 73 சேமா இருக்கா. அப்போ மேலே உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். அது எந்த ஃபார்மேட்ல வரும்னா, ஸோ 0.51 இஜெட் ஈக்குவல் டு 0.73 இன்ட்டு 10. இதை பெருக்கும்போது 7.3 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ 0.51 இஜெட். நம்மளுக்கு வேண்டியது இஜெட் ஈக்குவல் டு 0.51 பை 0.73. ஸோ இஜெட் இங்கே வச்சுக்கிட்டு நம்ம இஜெட் வந்து இங்கே வச்சுக்கிட்டு 0.73 டிவைட் 0.51 இதை நம்ம டெரைவ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 14.31 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 976 என்ற தொகையை 3 நபர்களுக்கு இடையே 2:11:17 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது எனில் பகிர்ந்தளித்தலில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய பங்குகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ரேஷியோ 2:11:17. ஓகேவா? இதை நம்ம கூட்டும் போது என்ன ஆகும்னா 2 + 11 + 17 = 30 சொல்லி மாறும். எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 976. ஸோ 976. ஸோ மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய பங்குகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இங்கே மிகப்பெரிய நம்பர் 2, மிகச்சிறிய நம்பர் 2, மிகப்பெரிய நம்பர் 17. மிகப்பெரிய நம்பர் 17, மிகச்சிறிய நம்பர் 2. இதை கழிச்சோம்னா இவங்க என்ன வித்தியாசம் சொல்ல வராங்கன்னா, ஸோ 15 வரும். ஓகேவா? இந்த 15 வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 15 வந்து டோட்டல் 30. 976ல எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கும்போது 1 15 15, 2 15 30, 1 2, 4 2 8, மிச்சம் 1, 2 16, 2 16. நம்மளுடைய ஆன்சர் 418. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சு அந்த வித்தியாசம் இவங்க கொடுத்துக்கிற ரேஷியோல மொத்தமா நம்ம டிவைடு பண்ணி அவங்க எந்த தொகையை பிரிச்சிருக்காங்க 976 3 பங்கா பிரிச்சிருக்காங்க. அதே நம்பரை தான் திருப்பி நான் அவங்க எழுதியிருக்கேன். வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கோணம் ஏபிசியில் டியில் பிடி பெர்பெண்டிகுலர் ஏசி மற்றும் ஆங்கிள் டிபிசி 55 டிகிரி ஆகும். இ என்பது பிசி மீதுள்ள ஒரு புள்ளியாகும். அது ஆங்கிள் சிஏஇ 56 டிகிரி என்றிருக்குமாறு அமைந்துள்ளது எனில் ஆங்கிள் ஏஇபியின் அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். பார்க்கலாம். டயக்ராம் வச்சு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏ பி சி பிடிச்சாச்சு. பிடி பெர்பெண்டிகுலர் ஏசி. அப்போ ஏசியில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வருது, அது பிடின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் டிபிசி, அதாவது டி இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. டிபிசி 55 டிகிரி, இங்கே 55 டிகிரி குறிச்சாச்சு. இ என்பது பிசி மீதுல ஒரு புள்ளி ஆகும். ஸோ இ என்பது பிசி மீதுல ஒரு புள்ளி. ஸோ இதான் இ. இ என்பது பிசி மீதுல ஒரு புள்ளி ஆகும். அது சிஏஇ, அதாவது சிஏஇ 56 டிகிரியில் அது பிரிக்குது அமைந்துள்ளது எனில் ஆங்கிள் ஏஇபி அளவு என்ன, அதாவது இந்த அளவு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த அளவு என்ன சொல்லி தான் கேட்குறாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஆங்கிள் பிடி ஒரு பெர்பெண்டிகுலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிங்கிறது 90 சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஆங்கிள் டிபிசி இதில் நம்ம பார்த்தோம்னா டிபிசி 55, அதாவது டிபிசி = 55 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே 90, இங்கே 55. ஸோ இங்கே நம்ம என்ன வரும், அதாவது முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ 180 - 90 + 55 கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும்.
நம்மளுக்கு டிபிசி அதாவது சியோட வேல்யூ கிடைச்சிடும். இது கழிச்சோம்னா என்ன ஆகும்? இது கழிச்சோம்னா 35 வரும். ஓகேவா? 35 டிகிரி வரும். ஸோ 35 டிகிரி சிங்கிறது 35 டிகிரின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது 3 கோணங்களை கொடுத்த 180, அந்த 180 டிகிரியில 2 கோணம் நம்மளுக்கு 90 மற்றும் 55ன்னு கிடைச்சிருச்சு. 90 55 பார்த்தோம்னா 145 வரும். 145 மைனஸ் 180 35 டிகிரி. ஓகேவா? அப்ப ஆங்கிள் சி = 35 டிகிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேட்கறான்னா ஆங்கிள் ஏஇபி யோட வேல்யூ தான் கேட்கறான். நம்மளுக்கு ஏஇபி ஆங்கிள் ஏஇபி = ஆங்கிள் ஆஃப் சிஏஇ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் ஏசிஇ. அதாவது சிஏஇ ஏசிஇ இந்த மூணுமே கிடைச்சிருச்சுன்னா ஏஇபி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது சி வந்து இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா 35 கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி இங்க ஏ அதாவது சிஏஇ பார்த்தோம்னா 56 டிகிரி 56 டிகிரி இருக்கு. பிளஸ் இங்க ஏசிஇ ஒரு 35 டிகிரி இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம கூட்டும் போது நம்மளுக்கு ஆங்கிள் ஏஇபி கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டையும் கூட்டணும்னா 91. ஆங்கிள் ஏஇபி = 91 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14 பவர் மைனஸ் 23 இன்ட்டு 25 பவர் மைனஸ் 23 இன்ட்டு 15 பவர் மைனஸ் 23 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 14 பவர் மைனஸ் 23 இன்ட்டு 25 பவர் மைனஸ் 23 இன்ட்டு 15 பவர் மைனஸ் 23. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கு. -23 -23 -23. ஸோ அப்ப இது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்னா a பவர் n இன்ட்டு b பவர் n இன்ட்டு c பவர் n இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a கிராஸ் b கிராஸ் c ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்க மாத்தி எழுதலாம். ஏக்கு பதிலாக 14 இன்ட்டு 25 இன்ட்டு 15 ஹோல் பவர் -23 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ இது நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 52 50 பவர் -23. ஓகேவா? இந்த மாதிரி பவர்ல உள்ளது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் மைனஸ் n = 1/a பவர் n அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ a பவர் மைனஸ் n இந்த ஃபார்மெட்ல இருக்கா? அப்போ 1/52 50 பவர் -23 சாரி பிளஸ் 23 வரும். ஓகேவா? a பவர் மைனஸ் n 1/a பவர் n ஆகுமா? அதே மாதிரி a பவர் மைனஸ் n 1/52 50 பிளஸ் 23. நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 15,250 ஆகும். இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் 25% மற்றும் 60% அதிகரிக்கிறது. ஆனால் 3ஆம் ஆண்டில் 57% குறைகிறது. எனில் 3ஆம் ஆண்டின் இறுதியில் நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது தற்போதைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 15,250. இது 2 ஆண்டுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் 25% வந்து 25 மற்றும் 60% அதிகரிக்கிறாங்க. ஸோ 1.25/100. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி இருப்பாங்கன்னா 125/100. அப்ப 15,250 இன்ட்டு 1.25 ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் மாறும். அதாவது 125/100 சொல்லி மாறும். இது 2 0 புள்ளி இருக்கும்போது 1.25. ஸோ இதை மட்டும் பெருக்கினா போதும். இதை பெருக்கணும்னா 19062.5 வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வருஷம். அடுத்து 60% அதிகரிக்கிறாங்க. ஸோ 19062.5 இன்ட்டு 1.6. ஸோ பார்த்தோம்னா இதே மாதிரி தான் இதுவும் மாறும். அதாவது 1.60/100 சொல்லி வரும். ஸோ 60 160 160/100 பார்க்கும்போது 2 0 புள்ளி வைக்கணும். ஸோ 1.6. ஸோ இதை நம்ம அடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 30500 வரும். ஸோ 30,500 சொல்லி வரும். ஓகேவா? இது 60% அதிகரிக்கும் போது. ஆனால் 3ஆம் ஆண்டில் இது ஃபர்ஸ்ட் ஆண்டு, இது 2வது ஆண்டு, இப்போ 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டு என்ன நடக்குது? 57% குறைகிறது. ஸோ 30,500 என்று 1 - 57/100 ஈக்குவல் டு என்ன வரும்? அதே மாதிரி தான் நம்ம இதையும் பிரிக்கணும். அதாவது 100 × 50 100 அதாவது 1 × 100 - 57 43 ஆன்சர் 100 வரும். ஸோ 0.43. ஸோ 30,500 இன்ட்டு 0.43 நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் 13,115. ஓகேங்களா? இதான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது ஃபைனல் இயர்ல வந்து -17% வந்து குறைஞ்சிருப்பாங்க. குறையும் போது 13,115 தான் இருப்பாங்க. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.